ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து தகவல் சொல்லிட்டு இப்படி வரேன். ப்ரோமோ 3 போட்டு விட்டாங்க. அதில் பார்த்தா கமருதீன் திவ்யாவுக்கு நடந்த விஷயங்கள் வருது. ஆனால் இதில் ஒரு பெரிய ஓரவஞ்சம் நடந்திருக்கு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, இப்போ ப்ரோமோ 3. ப்ரோமோ 2ல் வந்து கமருதீனுக்கும் விஜய் பாரதிக்கும் அந்த மைக்கை வச்சு வெளுவெலும் இழுக்கிறாரு. இப்போ ப்ரோமோ 3ல் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்துச்சுல ஒரு சம்பவம் திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும். அதில் முக்கியமாக ட்ரிகர் பண்ணது திவ்யா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கமருதீன் கூட இருந்து எல்லாரையுமே கலாய்க்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியல. என்ன சொல்கிறாருன்னா, அமித்தை பிடிச்சி கலாய்க்கிறார். பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவர் இந்த அம்மாவாக வந்துட்டு இப்போ பேசிட்டு போயிட்டு அதை வந்துட்டு ட்ரிகர் பண்ணி பெருசாக்கிட்டு அவரும் வந்துட்டு இப்போ வந்து கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை நடக்கும்போதோ இல்லை டிசி நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு. அவர் சும்மாவாக இருந்தார், சமாதானப்படுத்தி தானே இருந்தார். அவரால் என்ன பண்ண முடியும்? இந்த அம்மா இஷ்டத்துக்கு குதிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? அதுலேயும் வந்துட்டு திரும்ப அமித் வந்து எதுக்காக சொல்ல இல்லை சார், அவங்க ரொம்ப மோசமாக. அப்போ ஸ்டாப் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அவர். இவங்க திரும்ப ஏதோ சொல்கிறார் பொழுது, நான் ஸ்டாப் சொன்னால் ஸ்டாப் ஆகிடணும், திரும்ப பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நான் சொன்னால் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் ரம்யாவை கூப்பிட்டு நிற்க வச்சு கலாய்க்கிறாரு. வெளியில் போகிறேன் அது இதுன்னு சொல்கிறீங்கள, உங்கள் முன்னாடி இது மாதிரி ஒன்று நடந்திருக்குல்ல, இப்படி தான் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களான்னு கேட்குறாரு. நான் பாட்டு சிவனேன்னு ஜெயிலுக்குள்ள தானே இருந்தேன், என்னையே இப்போ இதில் இழுத்து வர்றீங்க? சண்டை போட்டது அவங்க தானே. நாங்கள் அப்போ அநியாயத்தை தட்டி கேட்கணுமா? இந்த வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் யார் அநியாயத்தை தட்டி கேட்டிருக்கா இது வரைக்கும்? இதே புது கதையாக இருக்குன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க, முழிக்கிறாங்க. சாண்ட்ரா எழுப்புறாரு. இதே பிரிஜனுக்கு இது மாதிரி ஆயிருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களான்னு கேட்குறாரு. என்ன நடக்குது ஒன்றும் புரியலைங்க. நடக்கிறது இவங்க 2 பேருக்கும், இவர் வாயை விட்டா இந்த மாதிரி நடக்குது. எல்லாருமே போய் கேட்கணும்னா அப்போ இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு எல்லாத்தையும் போய் எல்லாருமே கேட்டுகிட்டா இருக்காங்க. அவங்களெல்லாம் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. ஏன் இப்போ வந்து திவ்யாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு சத்தியமாக புரியல. அதுக்கப்புறம் கானாவோட தெரிஞ்சு சொல்கிறாரு, சார் நீ அந்த மாதிரிலாம் வார்த்தை விடக்கூடாதுரான்னு சொன்னால் சார் சொல்லும்போதே அவர் அங்கேருந்து கண் கலங்குறாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. ஐயோ காலானோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாவம் அவர் என்ன பண்ணார்? நேற்று வந்து அரோரா கிட்ட சண்டை போட்டார். பாவம் திவ்யா கிட்ட சண்டை போடுறாரு. அவரும் சொல்லிட்டு தான் இருந்தார், இல்லைன்னா சொல்ல முடியாது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறது தப்பு கிடையாது. இதை நீங்கள் வந்து 10வது வாரத்தில் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா அதான் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு. திவாகருக்காக நடந்திருக்கு, விஜய் பாரதிக்கு எதிராக நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போல்லாம் நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்னு கேட்காத விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி புதுசாக திவ்யாவுக்கு நடந்த உடனே சுற்றி இருக்கிற எல்லாரையும் கேள்வி கேட்குறாரு. இது எந்த வித நியாயம்? இதை வந்து எப்படி கேட்கணும்னு தோணுது. அப்படின்னு பார்த்தா போன வாரம் வந்துட்டு போன வாரத்தை விடுங்க, இந்த வாரம் எஃப்ஜே வந்துட்டு பேசினார்ல, அங்கே சுற்றி இவ்வளோ பேர் நாங்கள் டான்ஸ்லாம் நல்ல கலாய்ச்சி, அதுவும் தப்பு தானே. சுற்றி அவ்வளோ பேர் வீடே இருந்துச்சு, எல்லோரும் நிற்க வச்சு கேளுங்க. என்ன சார் இதெல்லாம் நியாயம்? உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறீங்க, பிடிக்காதவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கக்கூட மாட்டீங்களே. என்ன சார் நியாயன்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.